ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான ரெசிபி செய்ய போகிறேன். அதை நான் காட்டுறேன் வாங்க. என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். தேவையான பொருள் மீன். இது பேர் வந்து காணாங்கழுத்தி மீன். மிளையில் வந்து தொங்கோல்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா தலையெல்லாம் நான் வெட்டி போட்டேன். ஏன்னா தலையெல்லாம் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நான் வந்து மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு எல்லாம் பெசரி வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் வந்து அரைக்க போகிற பொருள். இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். லெமன் கிராஸ் சிராய் புல் வந்து நான் வந்து ஒரு 3 எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 பழுத்த மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் எடுத்து வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். 1.5 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பிடி கொத்தமல்லி. மசாலா தூள் எடுத்துக்கிட்டாக்கா 2 டேபிள் ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூனு வந்து மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஒஸ்டர் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சாஸ். இது எல்லாமே போட்டு நம்ம அரைக்க போகிறோம். எதுவுமே வந்து தாளிப்பு ஜாமான் இல்லை. எண்ணெயை ஊற்றி நம்ம இது எல்லாமே அரைச்சது அதில் போட போகிறோம். இவ்வளோ தாங்க. இந்த மீன் எடுத்து இப்போ நான் ஃப்ரை ஆயிலில் போட போகிறேன். வாங்க நம்ம போடுவோம். இப்போ மீன் எடுத்து இதில் அடுக்கி வச்சுருவோம். எண்ணெயில் போட்டுலாம் பொரிக்க வேண்டியது தேவையில்லை. நம்ம ஒன்று மேலே அந்த மாதிரி வச்சுட்டோமாக்கா அலே போதும். இப்போ வந்து உள்ளுக்கு நம்ம போட்டுருவோம். ஒரு 200 செல்சியல் இருக்குது. சரியாக 20 நிமிஷம் வச்சுருக்கேன். அது நல்லா வேகட்டும். மீன் வேகிற வரைக்கும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் பிளெண்டரில் போட்டுடலாம். அரைக்கிற பொருள் எல்லாத்தையுமே, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் நம்ம போட்டோம். அதில் பிறகு தக்காளி பழம், வெங்காயம், இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் ஏற்கனவே அந்த மீனில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்புறம் சில்லி சாஸு. இதெல்லாம் வந்து காலேஜ் பிள்ளைங்க போகிறனாக்கா அவசரமாக சமைக்கிறனாக்கா ரொம்ப சுலபமானது தான். பிள்ளைங்க மட்டும் இல்லை, ஆம்பளை பிள்ளைங்களும் சமைக்கிறனாக்கா இது ரொம்ப சுலபமானது தான். எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம போய் பிளெண்ட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து 1 டம்ளர் நிறையா நான் ஊற்றிருக்கேன். பத்தாட்டினா அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், நல்லா அரைச்சிருச்சு. நம்ம வச்சுக்குவோம். முதல்ல வந்து அந்த மீன் வேகட்டும். பிறகு நம்ம வந்து இது எண்ணெயில் ஊற்றி தாளிச்சிட்டு அப்புறம் அந்த மீனை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம். இன்றைக்கி வெரி சிம்பிள் டிஷ் தான் நம்ம சமைச்சிருக்கோம். பாருங்கள், இதே மாதிரி சம்பால் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு அப்புறம் பாருங்களேன். நான் செம்மல சொல்கிறேன், ருசியாக இருக்கும். அவசர ஆபத்துக்கு விறுவிறுன்னு செய்கிற ஒரு ரெசிபி. ஓகே, வெந்துருச்சு. நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சு. பொரிச்சு எடுக்கிறதோட நம்ம இது எண்ணெய் இல்லாமல் அழகாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு. வாங்க இப்போ நம்ம சம்பால் செய்வோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சதை வந்து நம்ம இதில் போட்டுக்குவோம். பார்த்து ஊற்றுங்க. எண்ணெய் இதை நல்லா காஞ்சோன்னு ஊற்றும் போது தெரிக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அலசிக்குவோம். இந்த மசாலா நல்லா கொதித்து வந்துட்டு அது எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். அப்புறம் தான் நம்ம வந்து அந்த மீனை போட்டுக்குவோம். இப்போ இதிலே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இல்லைனாக்கா அது அந்த மிளகா தெரிக்கும். இப்போ மூடியை திறக்க போகிறேன்.
பாருங்கள் நல்லா கொதிக்குது கப கப கபன்னு. இது இன்னும் திக்காக வரல, இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டும். திருப்பி மூடியை போட்டு மூடிடுவோம். நல்லா கொச்சி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மீனை போட்டுக்குவோம். அதிலே வந்து இப்போ நம்ம கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. அடுப்பை கொஞ்சம் மெதுவாக வச்சுக்குவோம். அதனால் நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த சம்பாலும் நல்லா திக்காகி நல்லா இருக்குது. சரி, இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிக்கலாங்க. சமைச்சாச்சு மீன் சம்பால். பாருங்கள், இதில் வந்து வெள்ளரிக்காவும் வச்சு கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் மட்டும் ருசி பார்க்கல, என் மகனும் ருசி பார்த்துட்டு சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குமான்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப ருசியாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? பை பாய்.